கசப்பான உண்மை எது அப்படின்னு தெரிஞ்சுப்போமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. ஒரு விஷயத்தை மட்டும் நாம் தெரிஞ்சுக்கணும். எப்போதுமே இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனிடம் இருந்து மட்டும்தான் இருக்கும். ஸோ எப்போதுமே அளவு கடந்த அன்பு ஆபத்து அப்படிங்கிறது 100% உண்மைதாங்க. நீங்கள் யாரையாச்சும் அளவுக்கு அதிகமாக நேசித்தாலும் சரி, இல்லை அளவுக்கு அதிகமாக யாரையும் நம்பினாலும் சரி, அவங்கக்கிட்ட இருந்து மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறதே ஸ்டார்ட் ஆகுறது. ஸோ எப்போதுமே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இந்த உலகத்தில் வந்ததும் தனிமையில் தான், போக போகிறதும் தனிமையில் தான். பட் இடைப்பட்ட காலத்தில் தாங்க இவ்வளவு பெரிய போராட்டம். இது எல்லாமே எப்போ புரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அடிபட்டு தளர்ந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படும் போது தான், அப்படியே ஒவ்வொரு சிச்சுவேஷனாக யோசிக்கும் போது, ஓ இவ்வளவு ஏமாந்துட்டோம், இல்லை இவ்வளவு நம்மளை இப்படி படுத்துவாங்க அப்படிங்கிறது தெரியாமல் போச்சு அப்படிங்கிறது மாதிரியான பல எண்ணோட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டு போய்கிட்டே தாங்க இருக்கும். ஸோ எப்போதுமே ஒரு இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு பழகிக்கோங்க. எப்படி வாழணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் மேலே இந்த அளவு கடந்த அன்பு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த எதிர்பார்ப்பும் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ எப்போதுமே ஒரு ஹாப்பியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா, ஒரு சாதாரணமாக எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் அப்படியே நாம் வாழ்ந்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். இல்லை ஏதாச்சும் ஒரு தேவை அவசியம் ஏற்பட்டது அப்படின்னா வாயை திறந்து அந்த இடத்துல கேட்டுருங்க. அப்போ தான் கிடைக்குமே தவிர, வாயை மூடி வச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருந்தீங்க அப்படின்னா அது தானாக யாருக்குமே கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ எப்போதுமே ஒரு கசப்பான உண்மை எப்படின்னா, யாரை ஒருத்தங்களை நீங்கள் அளவுக்கு அதிகமாக நம்புறீங்களோ, யாரை ஒருத்தங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறீங்களோ, அவங்கக்கிட்ட இருந்து மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தே இருக்கும். அவங்க தான் உங்களை நம்ப வச்சு கழுத்தறுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதாங்க. ஸோ எப்போதுமே ஒருத்தங்க மேலே அளவு கடந்த அன்போ இல்லது ஒரு அளவு கடந்த நம்பிக்கையோ இருக்கிறது தவறு கிடையாது. பட் எல்லாமே அது ஒரு லிமிட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சூப்பராக வாழ்ந்துக்கிட்டு போகலாம். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.